வெல்கம் டு மிடில் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம டெய்லி ஃப்ரீ கிளாஸஸ் தரது இல்லாமல் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், அப்புறம் மந்த்லி ரேங்க் ரிப்போர்ட்னு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் 50 rupees தான். டெஸ்ட் பேட்ச் அப்டேட்ஸ் எல்லாம் டெலகிராமில் இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப்பில் யார் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் நேம் மிடில் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் தரேன். ஓகே, இந்த பதிவில் நம்முடைய ஸ்டடி பிளானர் பார்த்தோம்னா 230 நாட்கள், ஏறக்குறைய 7 மாதங்கள். அந்த 7 மாதத்தில் முதல் 30 நாட்கள் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நம்ம எப்படி டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ ஒரு நாளை நம்ம ஃபஸ்ட்டு 2 விதமாக டைவர்ட் பண்ணுறோம். காலை, மாலை. சரியா? காலை, மாலை 2 விதமாக நம்ம டைவர்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னா, வேலைக்கு போகிறவங்களும் படிக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கணும். வேலைக்கு போகிறவங்களாலையும் ஃபுல் டைம் படிக்க முடியாது, ஹவுஸ் ஒய்ஃபாலையும் ஃபுல் டைம் படிக்க முடியாது. ஸோ மார்னிங், ஈவினிங் இந்த 2 டைம்லையும் 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். சரியா? இந்த ஷெடியூல் பிளானர் எப்படி இருக்குன்னா, சிலபஸ் வைஸ் தான் இருக்கும். சிலபஸில் டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேவா? ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். தமிழ், ஜென்ரல் சயின்ஸ், ஆப்டியூட், கரண்ட் அஃபேர்ஸ்னு ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் தைரியமாக இதை நம்பி படிக்கலாம். நாள் 1 ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவம், இயல் 1 தமிழ் தேன். இயல் 1 புதுசாக படிக்கிறவங்க ஒரு இயலை மேக்ஸிமம் ஒரு 3 hours ஆச்சு ஒழுங்காக படிங்க. அப்போது தான் கிளியராக படிக்க முடியும், தெளிவாக படித்து முடிக்கவும் முடியும். ஓகே, காலையில் இயல் 1 படிக்கிறோம், அதே போல் ஈவினிங்காக இயல் 2. சரியா? அடுத்த நாள் செகண்ட் டேயில் இயல் 3. ஓகேவா? இப்போது 1, 2, 3 முடிஞ்சு போச்சு. 6th இயல் 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணிட்டுனா முதல் பருவம் கம்ப்ளீட். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதாது, அதை என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது ஜென்ரல் சயின்ஸ். டே 3ல் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாபிக் வைஸ் பார்க்கறதுனால 6th, 10th, 12th. ஓகேவா? 6th, 10th, 12th இதெல்லாம் படிக்கணும். ஸோ நாள் 1 காலை 6th செகண்ட் மிட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், காலையில் படிக்கணும். 10th இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், அதை படிக்கணும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறோம். அடுத்தது பாலிட்டி டாப்பிக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 6th, 10th, 12th படிக்கிறோம், ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது நாள் 5. இந்த 5ல் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். இந்த 2ஆம் பருவத்தில் இயல் 1 கண்ணெனத்தகும். அடுத்தது ஈவினிங் இயல் 2 பாடறிந்து ஒழுகல். அடுத்தது இயல் 3. அடுத்த நாள் 6 இயல் 3 கூடி தொழில் செய். இந்த இயல் 1, 2, 3 முடிச்சாச்சுன்னா ரிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து திரும்ப ஜென்ரல் சயின்ஸ். நாள் 7 பாலிட்டி டாபிக் இந்திய பொருளாதாரம். 11th, 12th, 11th இது 3 முடிக்கணும். நீங்கள் ஸ்பீடாக படிக்கிற பர்சனாக இருந்தால் அன்றைக்கே முடிச்சிடுங்க, ஒரே நாளில் முடிச்சிடுங்க. அப்படின்லாம் டிவைட் பண்ணி படிங்க, தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறேங்க. ஓகேவா? ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 8 நாள் படித்து முடித்தாச்சு. படித்தா மட்டும் போதாது. நம்ம எந்த அளவு படிக்கிறோமோ அதை விட டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டே 9ல் ஃபஸ்ட் வீக்லி டெஸ்ட். இந்த வீக்லி டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, இயல் 1, 2, 3. ஓகேவா? அடுத்தது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், இயல் 1, 2, 3. ஓகேவா? 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழில். ஜென்ரல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம் ரெண்டும் டாபிக் வைஸ் இருக்குது இல்லையா, நம்ம படித்தது தான். அதை நம்ம அப்படியே டெஸ்ட் வைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை அந்தந்த வாரமே டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேவா? அதுபோல் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஷெடியூல் பிளானர்லேயும் தெளிவாக இருக்கும். அது ஷெடியூல் பிளானரில் தெளிவாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? பார்த்து படித்து டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த 7 மாதம் நம்ம சரியாக பயணிச்சோம்னா குரூப் 4ல் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம். இதுக்கப்புறம் நம்ம ஷெடியூல் பிளானரில் இருப்பது போல் வரிசையாக வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும், கிளாஸஸ் ஃப்ரீயாக நடக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.